அருள் செல்வன் சார் அவர்களே, கரஸ்பாண்டன் மதிப்பிற்குரிய ஏ கணேசன் சார் அவர்களே, ட்ரெஸரர் மதிப்பிற்குரிய பெர்டின் சேவியர் சார் அவர்களே, அதாவது கல்வி கொடுப்பவர்கள் இறைவனுக்கு சமம் என்பார்கள். இந்த நல்ல ஒரு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பெரியோர்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் வந்திருக்கும் ஆரோக்கிய அருள் செல்வன் சார் அவர்களே, ராகவீரன் சார் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியின் பிரின்சிபல் சார் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த குழந்தைகள் எவ்வளவு ஆரவாரமாக மகிழ்ச்சியாக உள்ளத்தில் குதூகலமாக இங்கு வந்து இந்த பரிசுகளை எல்லாம் வாங்கினார்கள். எவ்வளவு ஆனந்தம் அவர்கள் முகத்திலே தெரிந்தது. அதை வாங்கும் போது பெற்றோர்களின் மனதில் எவ்வளவு ஒரு ஆனந்தம் தென்பட்டது. இதுதான் வாழ்க்கையில் பெரிய பேர். குழந்தை செல்வம், குழந்தைகளின் மனதில் தோன்றும் இந்த ஆனந்தத்தை காணும் பாக்கியம், இதுதான் பேரானந்தம். இந்த குழந்தைகளை பார்க்கும்போது நானும் பள்ளியில் படித்த ஞாபகம் தான் வருகின்றது. இந்த குழந்தைகள் போல் இருந்தபோது நாம் எவ்வாறு படித்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்தை தான் எனக்கு தோன்றுகிறது. இது ஒரு ஆங்கில பள்ளி, ஒரு சிட்டி தேவக்கோட்டை ஒரு டவுன்ல அமைஞ்சிருக்கு. நாங்களும் படித்தது சிசிஎம் உயர்நிலை பள்ளி என்று இடையன்குடி ஸ்கூல்ல இடையன்குடியில் உள்ள ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் என்னுடைய முதல் கல்வியை துவங்கினோம். அப்பெல்லாம் எங்க ஊர்ல இருந்து நடந்தா வரணும். 8 கிலோமீட்டர். காரிகோயில் கிராமம் எங்க ஊரு. ஸ்டூடெண்ட் நம்ம கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தயவுசெய்து கவனிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலைன்னு ஒரு ஊர், அது பக்கத்தில் காரிகோயில்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்தவன். பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போனாலே 8 கிலோமீட்டர். இடையன்குடின்னு ஒரு ஊர், 8 கிலோமீட்டர் காட்டு வழியாக நடந்தான் வரணும். அப்போ தான் படித்தோம். எல்லாருமே விவசாயம். எங்கள் ஊரில் 5ஆம் கிளாஸ் மேலே படிச்சிருப்பாங்கன்னா யாரும் அதிகமாக இல்லை. எங்கள் வீட்லேயுமே யாரும் 5ஆம் கிளாஸ் மேலே படிக்கல. கூட பிறந்து 5 சகோதரிகள், யாரும் 5ஆம் கிளாஸ் தாண்டல. எங்கள் அப்பாவில் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான். நான் மட்டும்தான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்காக இடையன்குடின்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு 6 கிலோமீட்டர் நடந்து வந்து 6ஆம் கிளாஸ் படிப்புக்காக பள்ளியில் சேர்ந்தேன். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய மார்க் ஷீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 ஸ்டூடெண்ட்டு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் ரூமில் 65 ஸ்டூடெண்ட்டு. அதில் நான் 63வது ரேங்கு. 65 பேரில் 63வது ரேங்க் எடுத்தேன். அப்போ எப்படி படிச்சிருப்பேன்னு பார்த்துருங்க. அவ்வளோ தூரம் 8 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்து 65 வரல 63வது ரேங்க் எடுத்தேன். அப்படியே படித்து ஏதோ படித்து வந்தேன். 12ஆம் கிளாஸில் 3 வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 ஆண்டுகள் +2 படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டேன். அதை இங்கிலீஷில் தான் 3 அட்டம்ப்ட்டு. இதுக்கு மேலே படிப்பு அவ்வளோதான் அப்படின்ட்டு விவசாயம் தான், விவசாயம் தான், அப்பா தாத்தா மாதிரி நம்மளும் பரம்பரையாக விவசாயம் பார்த்துட வேண்டியதான் அப்படிங்கிறத என்னுடைய ஒரே எண்ணம். வீட்டில் ஆடுகள் உண்டு, ஆடு மாடுகள், நல்ல விவசாயம். ஊரில் ஃபுல்லாக விவசாய குடும்பம் தான், எல்லாருமே விவசாயம் தான், நம்மளும் ஆளை போல அப்படின்னு நினைச்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை விடலை. ஃபாதர், என்னுடைய அப்பா என்னைய விடலை. நீ எப்படியா ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு என்னை படிக்க வச்சாங்க. டுட்டோரியல் +2 படிக்கும்போதே டுட்டோரியலில் போக மாட்டேன். வாத்தியார் ஊற்றுக்காங்க. எங்கள் அப்பா பிடிச்சி வந்து ஸ்கூலில் மறுபடியும் கொண்டு விடுவாங்க. காலேஜ் படிக்கும் போதும் கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு 30 காலேஜ்களில் சீட் அப்ளிகேஷன் போட்டிருப்போம். என்ன எங்கேயுமே கிடைக்காது தெரியும். எந்த காலேஜ்லையுமே கிடைக்கல. எந்த காலேஜ்லையுமே சீட்டு கிடைக்கல. எல்லா காலேஜ்லையும் நீ கெட் அவுட்னு சொல்லாமல் போயிட்டு வாங்க தம்பி, உங்களுக்கு நீங்கள் கரண்டில் பாஸ் ஆன சீட்டு கொடுக்குறீங்க முடியல, நீங்கள் 3 தடவை ஃபெயில் ஆகி வெட்டிக்கிறோமா, போயிட்டு வாங்க அப்படின்னு என்னைய புறந்தள்ளினாங்க. எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் சரகத்துல்லாப்பா கல்லூரின்னு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரு காலேஜ். அங்கே வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அங்கே 40 ஸ்டூடெண்ட்டு, ஒரு 18 பேர் தான் சேர்ந்துருந்தாங்க. அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட் அங்கே சேரல, சீட்டு ஃபுல்லாகல. நம்மளும் இங்கிலீஷில் பெரிய புள்ளி இல்லையா,
அது வேணா பிரின்சிபல் வந்து பாசின்னு ஒரு பிரின்சிபல் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் இருக்கு தம்பி, நீ இங்கிலீஷில் ஏற்கனவே உனக்கு தெரியும், அது வேணா சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ எங்கள் அப்பா கூட வந்துட்டு எதா படியா, ஏதோ ஒரு டிகிரி படியா, எனக்காக படியா அப்படின்னாங்க. சரிப்பா படிக்கிறப்பா அப்படின்னு பிஏ லிட்ரேச்சர் சதத்துல காலேஜில் சேர்ந்தேன். அங்கே தான் வந்து நமக்குன்னு ஒரு இது இருக்கு, நாம் நினைச்சால் சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லை. அப்போதான் வெளி உலகமே தெரியுது. அதுக்கு முன்னாடி ஏதோ கிணத்தவளை மாதிரி கிராமத்தில் ஆளோட ஆளாக இருந்தோம், கிணத்தவளை மாதிரி இருந்தோம், ஊரோட 101 போயிட்டு இருந்தோம். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வெளி உலகம் தெரியுது, எல்லாரும் எப்படி இருக்காங்க, நம்ம ஏன் படிக்க முடியாது, ஏன் நம்மளால சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம டிகிரி முடிச்சு ஆகணும், பாஸ் ஆகி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோடு அங்கே தான் படிக்க ஆரம்பித்தேன். இளதருமை மாணவ செல்வங்களே, 40 பேர் எங்கள் கிளாஸில் மொத்தம் 4 பேர் தான் பாஸ் ஆனோம். டிகிரி பாஸ் ஆனது 4 பேர் தான். அதில் நான் 2வது இடத்துல டிகிரி பாஸ் பண்ணேன். படிக்கும் போதே ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கனவு, கண்டிப்பாக போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ட்டு. எந்த போலீஸ் போனாலும் பார்த்துட்டே இருப்பேன். இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் போகிறாருன்னு அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்மளும் கண்டிப்பாக இப்படி போகணும், இதே மாதிரி நம்ம ஆகணும். இந்த லட்சியமே அது ஒன்று தான், கண்டிப்பாக நாம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே லட்சியம் தான் எனக்கு. அதுக்கு பேசிக் வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த டிகிரியை நம்ம பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம். பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. படித்தேன், நல்லா படித்தேன். ஐயா அப்துல் காதர் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஆசிரியர், அவர் அப்துல் கலாமுக்கு எப்படியோ சிவசுப்ரமணிய ஐயர் நினைச்சாரோ அதே மாதிரி எனக்கு அப்துல் காதர் என்ற ஒரு பேராசிரியர் அமைந்தார். அவர் வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் நாவலாக இருக்கட்டும், பேட்ஸ்வர்த் எதுவாக இருக்கட்டும், எந்த நாவலாக இருந்தாலும் தமிழில் கதையை சொல்லிக் கொடுத்துருவாரு, ஆங்கிலத்தில் தமிழில் சொல்லிக் கொடுப்பாரு. தமிழ் இருந்ததை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படிங்கிறத அங்கே கற்றுக்கிட்டேன். ஆங்கிலத்தை அங்கே தான் கற்றுக்கிட்டு படித்தோம், பாஸ் ஆனேன். நீங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா ஒரு காரணம் எனக்கு ஐயா அப்துல் காதர் அவர்கள் ஒரு காரணம். முன்னாடி நிற்கிறேன்னா மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள் இருக்கு. அப்புறம் டிகிரி முடித்தேன். டிகிரி முடித்து ஆயத்தனர் காலேஜில் எம்ஏ, அங்கே 20 பேர், காலேஜில் எம்ஏக்கு 20 பேர், மொத்தம் 5 பேர் தான் மெரிட்டில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஒரு ஆள். அதே ஆயத்தனர் காலேஜில் பிஎல் என்னை வெளியிட்டு ஓடி காலேஜுக்குள்ளே வந்துடாது அப்படின்ட்டாங்க. காலேஜுக்குள்ளே வந்துடாத வெளியே போயிருந்தாங்க. எம்ஏ எனக்கு மெரிட்டில் சீட்டு கிடச்சி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை விட அதிகமாக படிச்சிருக்க யாரும் இருக்க மாட்டீங்க. அதிகமாக படித்தது ஸ்கூல் லெவலில் யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு படித்து உங்கள் முன்னாடி நான் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த பள்ளியில் என்னை கூட்டு கௌரவிச்சு முன்னாடி நிப்பாட்டிருக்காங்கன்னா காரணம் படிப்பு. படித்தால் மட்டும்தான் நாம் பாராட்டப்படுவோம். படிப்பு ஒன்று தான் நம்மளை உயர்த்தும். கண்டிப்பாக படிக்க வேண்டும். மாணவர்கள் நல்லா படிக்கணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நம்ம பக்கத்து மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வீடு பேப்பர் போட்டு இருந்தார். அந்த வயசில் பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு பேப்பர் போட்டு தான் பள்ளி வாழ்க்கையை தொடங்கினார். வீட்டுக்கு பேப்பர் போட்டார். படிக்கும்போது ஒரு நாள் அந்த அவருடைய ஆசிரியர் சிவசுப்ரமணிய ஐயர் எவ்வாறு பறவைகள் பறக்கிறது என்பதை அந்த போர்டில் வரைஞ்சி காட்டினார். பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்ட்டு. மாணவர்கள் புரியல அப்படின்னாங்க. அன்றைய தினம் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு மாணவர்களை கூட்டு போயிட்டு பறவைகள் பறக்கிறத காட்டினாரு. எல்லாரும் பறவைகள் எவ்வாறு பறக்கிறதுன்னு பார்த்தாங்க. அப்போ அப்துல் கலாம் அவர்கிட்ட கேட்டாரு, நாமும் இதே போல் பறக்க முடியுமான்னாரு. கண்டிப்பாக மனிதன் நினைத்தால் முடியும், இதைவிட மேலே பறக்கலாம், மனிதன் நினைத்தால் இதைவிட மேலே பறக்கலாம் என்று கூறிய ஒரே வார்த்தை அப்துல் கலாம் அவர்களை கவர்ந்தது. அவர் விண்ணில் பறந்தார், ஏவுகணை நாயகனாக திகழ்ந்தார், இந்தியாவிற்கு பிரதமரானார். அந்த ஆசிரியர் கூறிய ஒரு வார்த்தை அவரை தூண்டியிழுத்தது. அவர் மாணவர்களுக்கு கூறாத அறிவுரை இல்லை. நான் பலமுறை அவருக்கு பாதுகாப்பாளர்களுக்காக கூட சென்றுள்ளேன். அவருடன் பலமுறை பயணித்துள்ளேன். அவர் பேசுவதை நிறைய கேட்டிருக்கேன். அவர் கூறுவது கனவு காணுங்கள். மாணவர் சொல்றது, நீங்க என்னவா ஆகணுங்கிறது கனவு காணுங்கள் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை தத்துவம். நீங்க என்ன நினைச்சு அதை நோக்கி டார்கெட் பண்ணி பயணம் பண்றீங்களோ கண்டிப்பாக அதை அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவமே. ஆகையினால் மாணவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கனவு காண வேண்டும். கனவு காண்பதற்கு இரவில் கனவு காண்பதல்ல, தூக்கத்தில் கனவு காண்பதல்ல. நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டீர்களானால் அந்த கனவு நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அதற்கு கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை என்ற அந்த 3 தாரக மந்திரம் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனைகள்
தெரியும். சமூகத்தில் பெண்களை நோக்கி, பெண் பிள்ளைகளை நோக்கி இருக்கும் பிரச்சனைகள் தெரியும். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கவனிங்க, தெரிஞ்சு கவனிங்க. எல்லாரும் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். நீ சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, கையிலே உலகத்தை வச்சிருக்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத கையில் பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்னதான் அறிவியல் வளர்ச்சியாக இருந்தாலும் கூட அதில் எவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்பதும் ஆராய வேண்டும். பிள்ளைகள் ஒரே ஒரு மெசேஜ், ஒரு குறுஞ்செய்தியால் வாழ்க்கை புரட்டி போட்ட குழந்தைகள் ஏராளம். வாழ்க்கையை புரட்டி போட்ட மாணவர்கள், வாழ்க்கையில் ஏமாந்தவர்கள் ஏராளம். இப்போ எங்களுக்கு போன வாரம் கூட திருவேகம்புத்தூர் பக்கத்தில் உள்ள திருவேகம்புத்தூர் கிராமத்தில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை காணலை. 9ஆம் கிளாஸ் தான் படிக்குது ஸ்கூலில். அந்த பொண்ணை காணலன்னு புகார். நாங்கள் மிஸ்ஸிங் போட்டு விசாரிக்கிறோம். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு டவுன் பஸ்ஸில் போகிறா, மினி பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறா. அந்த மினி பஸ் டிரைவரையும் காணும், மினி பஸ் கண்டக்டர் கிளீனரும் காணும். 2 பேரும் எலோப்மெண்ட்டு. பிள்ளைக்கு வயசு 16 வயசுலே குழந்தையை காணும். பார்த்தா அந்த அவனோட எலோப்மெண்ட்டு ஓடி போயிட்டா. கொடைக்கானலும் பிடிச்சி கொண்டு வந்தோம். பாட சட்டை போட்டு வருது குழந்தை. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சமூகம் அப்படி இருக்கு. கையிலே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. செல்போனை கையில் கொடுத்துறோம், அதுல என்ன வருதுன்னே தெரியல. பிள்ளைகள் சின்ன வயசுலே பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கறாங்க. தெரியக்கூடாத செய்தி நமக்கு 18 வயசுக்கு மேல தெரியக்கூடிய செய்தி எல்லாம் 6ஆம் வயசுல தெரிஞ்சு போகுது. அப்போ பேரண்ட்ஸ் அதுக்கு தந்தவரை நம்ம மாற வேண்டி இருக்குது. அதாவது பேரண்ட்ஸும் பிள்ளைகளை அக்கறை கொள்ளணும். பிள்ளைகள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். பிள்ளைகள்கிட்ட மனசு விட்டு பேசணும். பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி அவங்களோட பேசணும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது, எந்த கிளாஸ் எடுத்தாங்க, எந்த ஆசிரியர் கிளாஸ் எடுத்தாங்க, என்ன நடந்து நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் நம்மகிட்ட பேசும். நாம பேசுறதே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளிடம் பேசுவதே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு கேடை. பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகளிடம் பேசுங்கள். என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, கொஞ்சம் பிள்ளைகளை கவனிங்க. அவங்களோட நேரம் ஒதுக்கி அப்பப்போ ஒரு கோயிலுக்கு கூட்டு போங்க, நல்ல ஒரு தியேட்டருக்கு கூட்டு போங்க, பெரிய ஹோட்டல் கூட்டு போங்க. பிள்ளைகளோட பேசுங்க. நிறைய பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட பேசாதனால தான் பிள்ளைகள் தடம் மாறி போயிருது. ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி தூத்துக்குள்ள ஒர்க் பண்ணேன். அங்க ஒரு ஸ்கூல்ல காலேஜில் படிச்சுட்டு இருந்த பொண்ணை காணல. அந்த பொண்ணோட அப்பா சிப்பில் ஒர்க் பண்றாரு. அவருக்கு 7 lakhs சேலரி, 7 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி. கேப்டனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு, ஒரு பையன். மூத்த பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல, பையன் +2 படிச்சுட்டு இருக்கான் லோக்கல் ஒரு ஸ்கூல்ல. அவங்க அம்மா ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ். நல்ல படித்த குடும்பம், நல்ல ஒரு அமைதியான குடும்பம். அந்த பொண்ணு கையில் செல் கொடுத்துட்றாங்க. செல்போனில் ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் வெரி பியூட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். நான் பொண்ணு கண்டுக்கிடவே இல்லை. ஒரு கட்டத்தில் இவனும் 10 மெசேஜ் கொடுக்குறாப்ப 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. கடைசியில் அது காதலாம் மலருது. இதே மாதிரி 2 பேரும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. கொடைக்கானல், ஊட்டின்னு போய் பல நாட்கள் தங்கிடுறாங்க. பொண்ணு காலேஜில் செகண்டரி படிச்சுட்டு இருக்கிறா. கடைசியில் இந்த பொண்ணுடைய செயல்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக, அடிக்கடி லீவ் போடுறா அப்படின்னு ஸ்கூலில் காலேஜிலேருந்து வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. இல்லையா பொண்ணு வீட்டுக்கு வரலையா, எங்கே போனான்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி வீட்டுக்கு தெரிய வருது. உடனே எங்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. விசாரிக்கும் போது அந்த பையன் யார் அப்படின்னா, அவன் மீது 18 கஞ்சா வழக்கு இருக்கு, 3 கொலைகேஸ் இருக்கு. ஆளை பார்த்தீங்கன்னா பயங்கர டாம்க்கு கம்பீரமாக இருப்பான். ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு கிளாஸு, ஒரு பைக்கு, பல்சர் பைக்கு. இதுதான் ப்ராப்பர்ட்டி. பல்சர் பைக்கு எங்கேயோ திருடப்பட்டது. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஓலக்குடிசை. அவங்க அம்மா ஒரு கருவாடி இருக்கிற சாதாரண ஆள், சாதாரண குடும்பம். அது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 கொலை வழக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. 18 கஞ்சா வழக்கு, கஞ்சா வியாபாரி. இந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜில் போலிகிராஸ் ஒரு கல்லூரியில் முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெற்றவர். +2ல மாநிலவில் படித்த ஒரு பொண்ணு கடைசியில் சாதாரண ஒரு கொலைகாரனும் மாட்டி வாழ்க்கையில் வந்து விட்டார். இந்த சமூகம் ஈஸியாக பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க. நல்ல பிள்ளை தான், எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். கால சூழ்நிலை
அவ்வாறு மாறி இருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொண்டு என்ன இது போல் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 1000 சொல்லலாம். டெய்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க ஃபோன் வச்சிருக்காங்க, அந்த ஃபோனில் இருக்க கேமராவை எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணுறான். இது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மகாராஜ் மசாலா தூத்துக்குள்ள ஒரு பெரிய மசாலா கம்பெனி. அவருக்கு ஒரே பொண்ணு தான். சென்னையில் MBBS படிக்குது, டாக்டர் படிச்சுட்டு இருக்குது. அந்த பொண்ணு பேரண்டோட உங்களை மாதிரி பேரண்டோட நல்லா பழகிறவா, நல்லா பேசுகிறவா, ஃப்ரீயாக பேசுகிறவா. அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு மெசேஜ் வருது. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ்லாம் வருது. ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றுறது, நிறைய ஃபோட்டோஸ் வருது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய இவங்க ஃபோட்டோக்கு வருது, பொண்ணுக்கு வருது. இந்த பொண்ணு பேசுகிறேன், நீ யாருப்பா, என் ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிது, அதான் நான் ரூமில் இருக்க ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். நீ ஒழுங்காக இங்கே வந்துரு, அப்படி இல்லைன்னா நெட்டில் எல்லா ஃபோட்டோயும் போட்டுருவேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு இமீடியட்டாக அவன் அப்பாட்ட சொல்லிட்டு, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாங்க. தூத்துக்குள்ள அவங்க இருக்காங்க, இந்த பொண்ணு சென்னையில் படிச்சுட்டு இருக்கு. உடனே எங்ககிட்ட 2 பேரும் அழுதுட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்க வேலை பார்க்குறவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 லேபர் இருக்காங்க. 500 பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய நிறுவனம். ஒரு 10, 40, 50 வெஹிக்கிள் வண்டி வச்சிருக்காங்க. டாடா ஏசி லாரிலாம் வச்சு மசாலா அனுப்பிட்டு இருக்காங்க த்ரோட் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரே பொண்ணு அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா சார், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. பார்த்தா இந்த குளச்சல் அப்படின்னு ஒரு இருக்கு சார், அது குளச்சல். இது வந்து புன்னக்காயில் ஒரு சிப்பில் வேலை பார்க்குறான் அவன் பையன். சிப்பில் வேலை பார்க்கும்போது எப்படி இவன் நம்பர் எடுத்து ஆப் மூலமா இவனுடைய கேமராவை ஆப்ரேட் பண்றான். 24 வருஷம் கேமரா அவன் கையில் இருக்கு. இவன் என்ன பண்றான், எல்லாம் ஏட்டு சேட்டுகள் ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்றான். சொல்ற இடத்துக்கு வர சொல்றான். இவன் நல்ல பொண்ணுங்கிறதுனால, பேரண்ட் கிட்ட ஃப்ரீயா பேசுறவங்கிறதுனால, பேரண்ட் நம்மளை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவளுங்கிறதுனால பேரண்ட சொன்னான். இதை பேரண்ட் சொன்னா பேரண்ட் நம்மளை திட்டுவாங்களோ, நம்மளை தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்னு பயந்து நம்ம ஃப்ரீயா பேசலன்னா, நீங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட ஃப்ரீயா இல்லைன்னா அவ பயந்து ஒரு இடத்துல அவனோட போக வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலை தள்ளப்படுவா. நம்ம அப்பா அம்மா நம்மளை தப்பா நினைச்சுவாங்களோ, என்னதான் பண்றோம் பார்த்துருவோமா, போய் பார்த்துருவோம், அதை விட அப்படின்னு போயிட்டான்னா வாழ்க்கையில எழுந்துருவா. கடைசியில் நாங்கள் அந்த செல் நம்பரை ட்ராக் பண்ணும்போது ஒன்று வந்து பாம்பே நம்பர், 2 நம்பர் கிடைச்சிது. ஒன்று பாம்பே நம்பர், ஒன்று புன்னக்காயில்னு திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு ஊருடைய நம்பர், வில்லேஜில் உள்ள அட்ரஸ் கொடுக்குது. அங்கே போனால் ஒரு அம்மா மட்டும் வீட்டில் இருக்குது. அந்த அம்மா தூக்கிட்டு வந்துட்டோம். ஸ்டேஷனில் கொண்டு வந்து விசாரிச்சு, என் பையன் தான் சார், இது யாருன்னு கேட்டால் என் பையன் தான் சார், எங்கே ஒர்க் பண்ணுறான், சிப்பில் ஒர்க் பண்ணுறான். சொன்ன உடனே இந்த தகவல் அவனுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்றான். ஃபோனில் பேசினா அவன் ஃபோனில் அழுறான். சார் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், என்ன கடலில் குதிக்க சொன்னா நான் குதிச்சிடறேன். சிப்பில் போயிட்டு இருக்கான் அவன், சிப்பில் ஒர்க்கராக இருக்கான், சிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நீங்கள் இப்படி கடலில் குதிக்க சொன்னா நான் குதிச்சிடுறேன், எங்கள் அம்மா விட்டுருங்க அப்படிங்கிறான். நீ கையில் 2 செல்லையும் அப்படியே கடலில் வீசுனா இன்னொரு ஃபோன் எடுத்து அதை வீடியோ பண்ணி 2 செல்லையும் அப்படியே கடலில் வீசினான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பிள்ளை MBBS முடிச்சு இப்போ டாக்டராக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளைகள் தடம் மாறி போயிடும். சின்ன சின்ன விஷயம்தான், ஒரு மெசேஜ் வாழ்க்கையை பாழாக்கிறோம். இதனால தயவு செஞ்சு பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மனசு விட்டு பேசணும், அன்பா இருக்கணும், கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், என்ன பண்றாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறது நம்மளுடைய ஒரு கடமை. அதே மாதிரி பிள்ளைகளும் நல்லா படிக்கணும். நம்ம படிச்சா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். படிப்பு ஒன்று தான் நம்மளை உயர்த்தும். மற்றவங்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் அன்பா இருக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். படிச்சோ படிக்கலையோ நாம வந்து பெரியவங்களை மதிக்கணும். வீட்டுக்கு வர்றவங்களை, வீட்டுக்கு வர விருந்தாளியை வாங்கன்னு கேட்க தெரிஞ்சிருக்கணும். நிறைய பிள்ளைங்க கண்டுறது இல்லை, செல்போன்ல தான் பேசிட்டு தவிர வீட்டுக்கு வர விருந்தாளியை கூட வாங்கன்னு கேட்கறது இல்லை. இன்னைக்கு சமூகம் அப்படி போயிட்டு இருக்கு. குடும்பத்தோட அன்பா இருக்கணும், பெற்றோர்கிட்ட அன்பா இருக்கணும். நம்ம பெற்றோர்கள் உங்களோட தெருவீதியில் நடந்து வரும்போது அவங்க உங்களால் பெருமைப்பட வேண்டும். ஸ்டூடெண்ட் வந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. எனது அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் தெருவீதியில் உங்கள் பெற்றோரோடு நடந்து செல்லும் போது உங்கள் பெற்றோர் உங்களால் சந்தோஷப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம முகம் அழகா இருக்குது, முடி அழகா இருக்குதா, நம்மளுடைய நகங்கள் அழகா இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம அழகை பற்றி எவ்வளோ தூரம் நம்ம அக்கறைப்படுறோம். நம்ம அம்மா அப்பா உள்ளங்காலில் எத்தனை வெடிப்புகள் இருக்கு, அவங்க பாதத்தில் இவ்வளோ வெடிப்பு இருக்கு, யாராலும் பார்த்துருக்கோமா? நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் உயரணும், நீங்கள் மதிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சுமந்த சுமையின் காரணமாக ஏற்பட்ட வெடிப்புகள் தான் அவன். நம்ம அதெல்லாம் பிள்ளைகள் மனசில் வச்சு நம்ம அம்மா அப்பா ஒருத்தரும் நம்மளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேர்வையை சிந்தி, ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைச்சி நம்மளை படிக்க வைக்கிறாங்க.
நம்ம நல்லா படிக்கணும், கெட்ட வழியில் போயிடக்கூடாது, நல்ல வழியில் போனோம். கண்டிப்பாக நாமும் ஒரு அதிகாரியா ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர் இது போல நாமளும் உயர்ந்த பதவிக்கு வரணும். அம்மா அப்பா மதிக்கிற மாதிரி சமூகம் நம்மளை மதிக்கிற மாதிரி, சமூகம் அம்மா அப்பாவை மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அப்படிங்கிறத மனசில் வச்சு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், உயர வேண்டும், சமூகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், சமூகம் உங்களை போற்ற வேண்டும். இந்த பள்ளியில் நீங்கள் சேர்ந்ததை பெருமையாக நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான பள்ளி. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல நிலைக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அனைவரும் சிறந்த சமூகத்தில் ஒரு முன்னோடியாகவும் முதல் நபராகவும் சிறந்த அந்தஸ்தோடும் வர வேண்டும் என்று உங்களை அனைவரும் வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒவ்வொருவரும் கனவு காண வேண்டும். கனவு காண்பதற்கு இரவில் கனவு காண்பதல்ல, தூக்கத்தில் கனவு காண்பதல்ல. நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டீர்களானால் அந்த கனவு நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அதற்கு கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை என்ற அந்த 3 தாரக மந்திரம் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கும் பிரச்சனைகள் தெரியும். சமூகத்தில் பெண்களை நோக்கி, பெண் பிள்ளைகள் நோக்கி இருக்கும் பிரச்சனைகள் தெரியும். பின்னாடி கொஞ்சம் கவனிங்க, தெரிஞ்சு கவனிங்க. எல்லாரும் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். நீ சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, கையிலே உலகத்தை வச்சிருக்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத கையில் பார்த்துட்டு இருக்கிறோம். அது என்னதான் அறிவியல் வளர்ச்சியாக இருந்தாலும் கூட அதில் எவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்பதும் ஆராய வேண்டும். பிள்ளைகள் ஒரே ஒரு மெசேஜ், ஒரு குறும் செய்தியால் வாழ்க்கை புரட்டி போட்ட குழந்தைகள் ஏராளம். வாழ்க்கையை புரட்டி போட்ட மாணவர்கள், வாழ்க்கையில் ஏமாந்தவர்கள் ஏராளம். இப்போ எங்களுக்கு போன வாரம் கூட திருவேகம்புத்தூர் பக்கத்தில் உள்ள திருவேகம்புத்தூர் கிராமத்தில் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை காணலை. 9ஆம் கிளாஸ் தான் படிக்குது ஸ்கூலில். அந்த பொண்ணை காணலன்னு புகார். நாங்கள் மிஸ்ஸிங் போட்டு விசாரிக்கிறோம். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு டவுன் பஸ்ஸில் போகிறா, மினி பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறா. அந்த மினி பஸ் டிரைவரை காணோம், மினி பஸ் கண்டக்டர் கிளீனரும் காணோம். 2 பேரும் எலோப்மெண்ட். பிள்ளைக்கு வயசு 16 வயசுல குழந்தையை காணோம். பார்த்தா அந்த அவனோட எலோப்மெண்ட் ஓடி போயிட்டா. கொடைக்கானலும் பிடிச்சு கொண்டு வந்தோம். பாட சட்டை போட்டு வருது குழந்தை. ஏன் இது சொல்ற அப்படின்னா, நீ சமூகம் அப்படி இருக்கு. கையிலே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. செல்போனை கையில் கொடுத்துறோம், அதுல என்ன வருதுன்னே தெரியல. பிள்ளைகள் சின்ன வயசுலே பார்க்க கூடாதெல்லாம் பார்க்குறாங்க. தெரியக்கூடாத செய்தி நமக்கு 18 வயசுக்கு மேலே தெரியக்கூடிய செய்தியெல்லாம் 6ஆம் வயசுல தெரிஞ்சு போகுது. அப்போ பேரண்ட்ஸ் அதுக்கு தந்தவர் நம்ம மாற வேண்டியிருக்குது. அதாவது பேரண்ட்ஸும் பிள்ளைகளை அக்கறை கொள்ளணும், பிள்ளைகள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். பிள்ளைகள்கிட்ட மனசு விட்டு பேசணும். பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி, நேரம் ஒதுக்கி அவங்களோட பேசணும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நினைச்சது, எந்த கிளாஸ் எடுத்தாங்க, எந்த ஆசிரியர் கிளாஸ் எடுத்தாங்க, என்ன நடந்து நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் நம்மகிட்ட பேசும். நாம பேசுறதே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளிடம் பேசுவதே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு கேடை. பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகளிடம் பேசுங்கள். என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, கொஞ்சம் பிள்ளைகளை கவனிங்க. அவங்களோட நேரம் ஒதுக்கி அப்பப்போ ஒரு கோயிலுக்கு கூட்டு போங்க, நல்ல ஒரு தியேட்டருக்கு கூட்டு போங்க, பெரிய ஹோட்டல் கூட்டு போங்க, பிள்ளைகளோட பேசுங்க. நிறைய பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட பேசாதனால தான் பிள்ளைகள் தடம் மாறி போயிருது. ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி தூத்துக்குள்ள ஒர்க் பண்ணேன். அங்க ஒரு ஸ்கூல்ல படிச்ச, காலேஜில் படிச்சுட்டு இருந்த பொண்ணை காணல. அந்த பொண்ணோட அப்பா சிப்பில் ஒர்க் பண்றாரு. அவருக்கு 7 lakhs சேலரி, 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி. கேப்டனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு, ஒரு பையன். மூத்த பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாப்புல, பையன் +2 படிச்சுட்டு இருக்கான் லோக்கல் ஒரு ஸ்கூலில். அவங்க அம்மா ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ். நல்ல படித்த குடும்பம், நல்ல ஒரு அமைதியான குடும்பம். அந்த பொண்ணு கையில் செல் கொடுத்துட்றாங்க. செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் வெரி பியூட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். நான் பொண்ணு கண்டுக்கிடவே இல்லை. ஒரு கட்டத்தில் இவனும் 10 மெசேஜ் கொடுக்குறப்ப 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. கடைசியில் அது காதலாக மலருது. இதே மாதிரி 2 பேரும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. கொடைக்கானல், ஊட்டின்னு போய் பல நாட்கள் தங்கிடுறாங்க.
பொண்ணு வந்து காலேஜில் செகண்டரி படிச்சுட்டு இருக்கிறான். கடைசியில் இந்த பொண்ணுடைய செயல்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக, அது அடிக்கடி லீவ் போடுறோம் அப்படின்னு ஸ்கூலில் காலேஜிலேருந்து வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க. இல்லையா பொண்ணு வீட்டுக்கு வரலையா, எங்கே போனாலும் விசாரிக்கும் போது இந்த மாதிரி வீட்டுக்கு தெரிய வருது. உடனே எங்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. விசாரிக்கும் போது அந்த பையன் யார் அப்படின்னா, அவன் மீது 18 கஞ்சா வழக்கு இருக்கு, 3 கொலைகேஸ் இருக்கு. ஆளை பார்த்தீங்கன்னா பயங்கர டாமிக்கு கம்பீரமாக இருப்பான். ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு கிளாஸு, ஒரு பைக்கு, பல்சர் பைக்கு. இதுதான் ப்ராப்பர்ட்டி. பல்சர் பைக்கு எங்கேயும் திருடப்பட்டது. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஓலக்குடி சார். அவங்க அம்மா ஒரு கருவாடி இருக்கிற சாதாரண ஆள், சாதாரண குடும்பம். அது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 கொலை வழக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. 18 கஞ்சா வழக்கு, கஞ்சா வியாபாரி. இந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜில் போலிகிராஸ் ஒரு கல்லூரியில் முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெற்றவர். +2ல மாநிலவில் படித்த ஒரு பொண்ணு கடைசியில் சாதாரண ஒரு கொலைகாரனும் மாட்டி வாழ்க்கையில் வந்து விட்டார். இன்று சமூகம் ஈஸியாக பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க. நல்ல பிள்ளை தான், எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். கால சூழ்நிலை அவ்வாறு மாறி இருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொண்டு இன்னும் இது போல் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். ஒரு 1000 சொல்லலாம். டெய்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க ஃபோன் வச்சிருக்காங்க. அந்த ஃபோனில் இருக்க கேமராவை எங்கேயோ நான் ஆப்ரேட் பண்ணுறான். இது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மகாராஜ் மசாலா தூத்துக்குள்ள ஒரு பெரிய மசாலா கம்பெனி. அவருக்கு ஒரே பொண்ணு தான். சென்னையில் MBBS படிக்குது, டாக்டர் படிச்சுட்டு இருக்குது. அந்த பொண்ணு பேரண்ட்டோட உங்களை மாதிரி பேரண்ட்டோட நல்லா பழகிறவா, நல்லா பேசுகிறவா, ஃப்ரீயாக பேசுகிறவா. அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு மெசேஜ் வருது. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ்லாம் வருது. ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றுறது, நிறைய ஃபோட்டோஸ் வருது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய இவங்க ஃபோட்டோக்கு வருது, பொண்ணுக்கு வருது. இந்த பொண்ணு பேசுகிறேன், நீ யாருப்பா, என் ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிது, அதான் நான் ரூமில் இருக்க ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். நீ ஒழுங்காக வந்துரு, அப்படி இல்லைன்னா நெட்டில் எல்லா ஃபோட்டோயும் போட்டுருவேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு இமீடியட்டாக அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாங்க. தூத்துக்குள்ள அவங்க இருக்காங்க, இந்த பொண்ணு சென்னையில் படிச்சுட்டு இருக்கு. உடனே எங்ககிட்ட 2 பேரும் அழுதுட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்க வேலை பார்க்குறவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 லேபர் இருக்காங்க. 500 பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய நிறுவனம். ஒரு 10, 40, 50 வெஹிக்கிள் வண்டி வச்சிருக்காங்க. டாடா ஏசி லாரிலாம் வச்சு மசாலா அனுப்பிட்டு இருக்காங்க த்ரூஅவுட் தமிழ்நாடு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரே பொண்ணு அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா சார், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. பார்த்தா குளச்சல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சார், அது குளச்சல். இது வந்து புன்னக்காயில் ஒரு சிப்பில் வேலை பார்க்குறான் பையன். சிப்பில் வேலை பார்க்கும்போது எப்படி இவன் நம்பர் எடுத்து ஆப் மூலமா இவனுடைய கேமராவை ஆப்ரேட் பண்றான். 24 ஹவர்ஸ் கேமரா அவன் கையில் இருக்கு. இவன் என்ன பண்றான், எல்லாம் ஏட்டு சேட்டுகள் ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்றான். சொல்ற இடத்துக்கு வர சொல்றான். இவன் நல்ல பொண்ணுங்கிறதுனால, பேரண்ட் கிட்ட ஃப்ரீயா பேசுறவங்கிறதுனால, பேரண்ட் நம்மளை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவளுங்கிறதுனால பேரண்ட்டை சொன்னான். இதை பேரண்ட்டை சொன்னா பேரண்ட் நம்மளை திட்டுவாங்களோ, நம்மளை தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்னு பயந்து, நம்ம ஃப்ரீயா பேசலன்னா, நீங்க பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட ஃப்ரீயா இல்லைன்னா அவ பயந்து ஒரு இடத்துல அவனோட போக வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவா. நம்ம அப்பா அம்மா நம்மளை தப்பா நினைச்சுவாங்களோ, என்னதான் பண்றோம் பார்த்துருவோமா, போய் பார்த்துருவோம், அதை விட அப்படி போயிட்டான்னா வாழ்க்கையில இழந்துருவா. கடைசியில் நாங்கள் அந்த செல் நம்பரை ட்ராக் பண்ணும்போது ஒன்று வந்து பாம்பே நம்பர், 2 நம்பர் கிடைச்சிது. ஒன்று பாம்பே நம்பர், ஒன்று புன்னக்காயில்னு திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு ஊருடைய நம்பர், வில்லேஜில் உள்ள அட்ரஸ் கொடுக்குது. அங்கே போனால் ஒரு அம்மா மட்டும் வீட்டில் இருக்குது. அந்த அம்மா தூக்கிட்டு வந்துட்டோம். ஸ்டேஷனில் கொண்டு வந்து விசாரிச்சு, என் பையன் தான் சார், இது யாருன்னு கேட்டால் என் பையன் தான் சார், எங்கே ஒர்க் பண்ணுறான், ஷிப்பில் ஒர்க் பண்ணுறான். சொன்ன உடனே இந்த தகவல் அவனுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்றான். ஃபோனில் பேசினா அவன் ஃபோனில் அழுறான். சார் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், என்ன கடலில் குதிக்க சொன்னா நான் குதிச்சிடறேன். ஷிப்பில் போயிட்டு இருக்கான். அவன் ஷிப்பில் ஒர்க்கராக இருக்கான், ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கள் அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நீங்கள் கடலில் குதிக்க சொன்னா நான் குதிச்சிடுறேன், எங்கள் அம்மா விட்டுருங்க அப்படிங்கிறான். நீங்க கையில் 2 செல்லையும் அப்படியே கடலில் வீசுனா, இன்னொரு ஃபோன் எடுத்து அதை வீடியோ பண்ணி 2 செல்லையும் அப்படியே கடலில் வீசினோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பிள்ளை MBBS முடிச்சு இப்போ டாக்டராக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளைகள் தடம் மாறி போயிடும். சின்ன சின்ன விஷயம் தான், ஒரு மெசேஜ் வாழ்க்கையை பாழாக்கிறோம். இதனால தயவு செஞ்சு பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மனசு விட்டு பேசணும், அன்பா இருக்கணும், கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறது நம்மளுடைய ஒரு கடமை. அதே மாதிரி பிள்ளைகளும் நல்லா படிக்கணும். நம்ம படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். படிப்பு ஒன்று தான் நம்மளை உயர்த்தும். மற்றவங்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் அன்பாக இருக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். படித்தோ படிக்கலையோ
நாம வந்து பெரியவங்களை மதிக்கணும். வீட்டுக்கு வர்றவங்களை வீட்டுக்கு வர விருந்தாளியை வாங்கன்னு கேட்க தெரிஞ்சிருக்கணும். நிறைய பிள்ளைங்க கண்டுறது இல்லை, செல்போன் தான் பேசிட்டு தவிர வீட்டுக்கு வர விருந்தாளியை கூட வாங்கன்னு கேட்கறது இல்லை. இன்னைக்கு சமூகம் அப்படி போயிட்டு இருக்கு. குடும்பத்தோட அன்பா இருக்கணும், பெற்றோரோட அன்பா இருக்கணும். நம்ம பெற்றோர்கள் உங்களோட தெருவீதியில் நடந்து வரும்போது அவங்க உங்களால் பெருமைப்பட வேண்டும். ஸ்டூடெண்ட் வந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. எனது அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் தெருவீதியில் உங்கள் பெற்றோரோடு நடந்து செல்லும் போது உங்கள் பெற்றோர் உங்களால் சந்தோஷப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம முகம் அழகா இருக்குது, முடி அழகா இருக்குதா, நம்மளுடைய நகங்கள் அழகா இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம அழகை பற்றி எவ்வளோ தூரம் நம்ம அக்கறைப்படுறோம். நம்ம அம்மா அப்பா உள்ளங்காலில் எத்தனை வெடிப்புகள் இருக்கு, அவங்க பாதத்தில் இவ்வளோ வெடிப்பு இருக்கு யாராலும் பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் உயரணும், நீங்கள் மதிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சுமந்த சுமையின் காரணமாக ஏற்பட்ட வெடிப்புகள் தான் அவன். நம்ம அதெல்லாம் பிள்ளைகள் மனசில் வச்சு நம்ம அம்மா அப்பா ஒருத்தரும் நம்மளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேர்வையை சிந்தி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைச்சி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம நல்லா படிக்கணும், கெட்ட வழியில் போயிடக்கூடாது, நல்ல வழியில் போனோம். கண்டிப்பாக நாமும் ஒரு அதிகாரியாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர் இதுபோல் நாமளும் உயர்ந்த பதவிக்கு வரணும். அம்மா அப்பா மதிக்கிற மாதிரி சமூகம் நம்மளை மதிக்கிற மாதிரி, சமூகம் அம்மா அப்பாவை மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அப்படிங்கிறத மனசில் வச்சு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், உயர வேண்டும், சமூகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், சமூகம் உங்களை போற்ற வேண்டும். இந்த பள்ளியில் நீங்கள் சேர்ந்ததை பெருமையாக நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான பள்ளி. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல நிலைக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அனைவரும் சிறந்த சமூகத்தில் ஒரு முன்னோடியாகவும் முதல் நபராகவும் சிறந்த அந்தஸ்தோடும் வர வேண்டும் என்று உங்களை அனைவரும் வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.